இறையை பணிந்து கதிர்விழித்து விளம்புகள கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்தவளே, உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன்புகழ் செயற் தென்புலவர் தம்மை வாழ்த்துகின்றேன் தமிழ் புலவர் வாழியவே. போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய குருநாதர் நடுவு பெருந்தகை அவர்களே, இன்றைய அவையை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உயர்ந்த உள்ளங்களே, அமரத்துவம் அடைந்துள்ள என்னுடைய வளர்ப்பு அன்னை தந்தையாகிய பரராஜசிங்கம் பரமேஸ்வரி அம்மா அவர்களையும் இந்த நேரத்திலே என் நெஞ்சிலே நினைந்து எனது பட்டி மண்டபத்தை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய பட்டி மண்டபத்தினுடைய தலைப்பை பேச்சாளர்கள் சரியான முறையிலே புரிந்து பேச வேண்டும் என்று நடுவ பெருந்தகைவர்கள் தனது பட்டி மண்டபத்தை ஆரம்பித்து வைத்தார். இங்கு தாயினுடைய பெருமை மேம்பட்டதா, தாரத்தினுடைய பெருமை மேம்பட்டதா என்பது வினாவே அல்ல. ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணம் தாயா தாரமா என்பதுதான் இன்றைய பட்டி மண்டபத்தினுடைய தலைப்பு. என்னுடைய அண்ணன் ரமேஷ் அவர்கள் வந்து பேசுகின்ற போது சொன்னார், ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனை என்று தாய் சொன்னார் என்று சொன்னார். அவர் அடுத்த வரியை கவனிக்க வேண்டும். ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனை என்று தாய் சொன்னார். சான்றோனாக்குதல் பற்றி தான் இன்றைய பட்டி மண்டபத்தின் பேச்சு. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் என்று சொன்னார். அப்படி என்றால் இங்கு தாய் ஈன்று கொடுக்கின்றார். சான்றோனாக்குவதென்றால் தந்தை அவனை நல்ல ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும், அவனுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுக்க வேண்டும். இவையெல்லாம் யாருடைய கடமை என்றால் தந்தையினுடைய கடமை. இங்கு தாயை விட தந்தையின் பெருமை என்று பார்க்கின்ற போது அது மேலோங்குகின்றதனால் தாயை விட இங்கு தந்தை வந்து விடுகின்றார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தாரத்தை பற்றி பேசுகின்றோம். நான் இந்த கருத்தை சொன்னதற்கு காரணம், தாயை விட இந்த இடத்தில் தந்தையும் பங்களிப்பு இருப்பதனால் அந்த பெருமையை தாயின் மீது ஏற்றி நீங்கள் சுவீகரித்து விடக் கூடாது என்பதற்காக அதை சொன்னேன். இந்த உலகத்தை வென்றது பெருமை அல்ல. இந்த உலகத்தை வெல்வது பெருமை என்று நீங்கள் கருதினால் அது உங்களின் தவறு. ஒருவன் தன்னை வெல்ல வேண்டும். தன்னை ஒருவன் வென்றால் அதுதான் இந்த உலகத்திலே ஒரு ஆடவனுடைய வெற்றி. தன்னை ஒருவன் எப்போது வெல்லுவான் என்றால், ஒரு ஆடவன் 4 ஆபரணங்களை அணிந்திருக்க வேண்டும். அறிவு, நிறை, ஒற்பு, கடைப்பிடி ஆகிய 4 ஆபரணங்களையும் அணிந்திருக்க வேண்டும். இந்த ஆபரணத்தை அவன் தரிக்க ஆரம்பிக்கின்ற போதே அப்போதுதான் அவன் இல்வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பான். இந்த ஆபரணத்தை அவன் தரிக்கின்ற போது இல்வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கின்றான் என்றால் அவனுடைய பாச பிணைப்பிலே தாயினுடைய பங்களிப்பு இருக்கிறது. அவனுடைய கட்டுமானத்திலே தாயினுடைய பங்களிப்பு இருக்கிறது. அதை மேலும் மேலும் காக்கின்ற பொறுப்பு யாருடையது? அந்த வெற்றியை அவன் சுவீகரிக்க வேண்டும் என்றால் இங்கு சொல்லப்படாத பக்கங்களாக மனைவியினுடைய பக்கங்களே உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் தாயை தாரத்தை சொல்லுகின்ற போது அதன் முன்னே ஆவை போட்டு ஆதாரம் என்று சொன்னான். தாரம் இருப்பதுதான் ஆதாரம். பொற்றாலியோடு எல்லாம் போய்விடும் என்றார்கள். ஒரு ஆடவனுக்கு பொற்றாலி போனால் அத்தனையும் போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவனுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படுகின்ற போது ஆரம்பிக்கின்ற வாழ்க்கை அவனுடைய தாலி கொடி அறுக்கப்படுகின்ற போது முற்றாக அவனை விட்டு நீங்கிவிடும் என்றால் அந்த நிலையை தாய் வைத்திருப்பதல்ல. தாய் ஒருவனுடைய வாழ்க்கையில் முழுமையாக பங்கு கொள்வதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் வந்து பேசுகின்ற போது பாரதிதாசனுடைய மேற்கோளை தவறான விளக்கம் சொன்னார். என்னுடைய குருநாதர் தன்னுடைய நூலிலே சில வேளைகளிலே தங்களுடைய அதிபுத்திசாலித்தனமாக இலக்கியங்களை திரிவடைய செய்கின்றவரை நாம் கண்டுகொள்ளாமல் விட வேண்டும் என்று தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே
கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரற்கு மாமலையும் ஓர்கடுதான். காதலி கண்ணை காட்டினால் ஒரு ஆடவன் மாமலையையும் ஒரு கடுகாக மதிப்பான், அதை கடப்பான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் கடைத்தெருவில் உள்ளதெல்லாம் அழுத்து அவனுடைய மணிப்பேசை காலி செய்து விடுவான் என்று சொல்வது இலக்கியத்தை கொச்சைப்படுத்துகின்ற செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தமிழ்நாட்டிலே நகைச்சுவை உணர்வாளர்கள் வேண்டுமானால் சொல்லிவிட்டு போக வேண்டும். நாங்கள் இளங்கோ கழகத்தை அமைத்து தமிழ் வளர்க்கின்ற நாங்கள் அப்படி சொல்வது நாகரிகம் அல்ல என்பதை நான் இந்த வேளையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தாயினுடைய உச்சத்தை, தாரத்தினுடைய உச்சத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். திரௌபதி என்கின்ற ஒரு பெண் 5 ஆடவர்களையும் எப்படி நடத்தினார், எப்படி தர்மம் தலைநோக்க வேண்டும், அதர்மம் மாள வேண்டும் என்று தன்னை தியாகம் செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரௌபதி 5 ஆடவர்களோடு வாழுகின்ற போது மிக தூய்மையான, மிக கற்புக்கரசியாகத்தான் வாழ்ந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீதா பிராட்டி இலங்கையிலே இருக்கின்ற போது, ராவணன் சிறைப்படுத்தி இருந்த போது அவளுக்கு சக்தி இருந்தது. அவள் நினைத்திருந்தால் அத்தனை பேரையும் சாம்பலாக்கி இருக்க முடியும். தன்னுடைய ராகவனுடைய அம்புக்கு இழுக்கு என்று சொல்லி அவள் அந்த செயலை செய்யவில்லை. இந்த செயலை என் தலைவன் தான் வந்து செய்ய வேண்டும் என்று அவனுடைய உயர்வுக்காக தன்னை தியாகம் செய்து ஒரு கயவனுடைய சிறையில் இருந்தார் என்றால் அதுதான் தாரத்தின் உச்சம். யதார்த்தமாக பாருங்கள், யதார்த்தமாக பார்க்க வேண்டும். புதிய குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றார். புதிய உறவுகள் எல்லாம் புதியது, உணர்வுகள் எல்லாம் புதியது. எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை முறை புதியது. இப்படி இருந்தும் கணவனுக்கு ஏற்றவாறு தன்னுடைய சமையலை மாற்றிக் கொள்ளுகின்றார், தன்னுடைய உடையை மாற்றிக் கொள்ளுகின்றார், தன்னுடைய உணவுகளை மாற்றிக் கொள்ளுகின்றார், தன்னை தியாகம் செய்கின்றார், தான் வாழ்ந்த சுதந்திரத்தை இழக்கின்றார். இதுதான் ஐயா ஒரு பெண்ணினுடைய உச்சநிலை. இந்த தாரத்தினுடைய சிறப்புகளைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். கணவனோடு கூட அதிகமாக பேசாதவள் தான் கண்ணகி. நன்றி வந்து சொல்லுகின்றார், சோமகுண்டம் சூரியகுண்ட மண்டலத்திலே நீராடி வந்தால் பிரிந்த கணவன் திரும்பி வருவான் என்று சொல்லுகின்ற போது பீடு அன்று அது முறை அல்ல என்று சொல்லி இருந்தால் சூரியனையே பார்த்து அவள் கேள்வி கேட்டாள். அப்படியான நிலையிலே நிமிர்ந்து தன்னுடைய கணவன் கள்வன் அல்ல என்பதை நிரூபித்து கணவனுக்கு பெருமை சேர்த்தாள். இதுதான் அந்த பெண்ணினுடைய தாரத்தினுடைய சிறப்பு. கணவனுக்கு காட்டுவது இல்லை என்று சொல்லி தன்னுடைய உயிரையை மாய்த்துக் கொண்டவள் பாண்டிமாதேவி. இதுதான் நாங்கள் சொல்லுகின்ற தாரத்தினுடைய சிறப்பு. எனவே ஒரு இல்வாளினுடைய சிறப்பு எதுவென்றால், ஒரு ஆடவனுடைய சிறப்பு எதுவென்றால், ஆடவனுடைய பெருமைக்கு துணை கொள்வது யார் என்று பார்த்தால் தாய் என்பவள் அன்பு நிலைப்பட்டவள். அவள் தெய்வத்துக்கு சமமானவள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவள் தனக்குத்தான், அவள் தன்னுடைய மகனுக்காக உதவுவது. நாங்கள் அதிகமும் சாப்பிடுகின்ற போது உணவை இறைக்கின்ற பல்லுக்கு நன்றி, அதை அள்ளி வாய்க்குள்ளே உணவை பரிமாறிய கைக்கு நன்றி என்று சொல்வதில்லை. தாய் என்பவள் மகனுடைய அங்கம், இரத்த உறவு, இரத்தமே இல்லாத உறவு வந்து ஒரு இரத்த பந்தத்தை உருவாக்குவதென்றால் இந்த தாரம்தான் அந்த ஆணினுடைய வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்கின்றான் என்பதை ஆணித்தனமாக கூறி உங்களிடமிருந்து அமைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க கலை.